பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலி வாயிலாக மீண்டும் நாம் தமிழர் கட்சி அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்களை பற்றி பேசுகிறேன் என்று அருள் கொண்டு எண்ண வேண்டாம். அவரை பற்றி சில செய்திகளை, நாம் தமிழர் கட்சியினுடைய நடவடிக்கைகள் பற்றி சில கருத்துக்களை தேவைப்படும் போது அப்போதைக்கப்போது நாம் எடுத்து சொல்வோம். முற்றிலும் அப்படியே அந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டோம் என்பதல்ல. ஏனென்று சொன்னால், நாங்களும் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்ற நோக்கிலே தமிழ் தேசிய களத்தில் நிற்கிறோம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அது எப்படி, ஏன், எங்கே, எந்த தளம், எந்த களம் என்பதெல்லாம் வேறு செய்திகள். ஆனால் நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவர் செந்தமிழர் சீமானுக்கு அருகே உள்ள இரண்டு தம்பிமார்கள் ஒரு 2 நாட்களாக என்னிடத்திலே தொடர்பு கொண்டு சில செய்திகளை பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் மெய்யான தமிழ் தேசிய களத்திலே நிற்கக்கூடியவர்கள், இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்ற செந்தமிழர் சீமானின் முழக்கத்தின் இலக்கு நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள். பேரெல்லாம் சொல்ல இயலாது, சொல்லக்கூடாது. என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அண்ணா 2 ஆண்டுகளுக்கு முன்பே நீங்கள் என்ன சொன்னீர்களோ அதையெல்லாம் நாங்கள் வேடிக்கையாக ஏதோ ஐயா பேசுகிறார், ஏதோ ஒரு தவறான தகவல்களை ஐயா சொல்கிறார், என்ன சொல்ல வேண்டுமானால் அவதூறுகளை பரப்புகிறார் என்றெல்லாம் கருதி கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுதுதான் எங்களுக்கு உண்மை புரிகிறது. நீங்கள் சொன்னதுதான் மெய்மையிலும் மெய்மை. குறிப்பாக ஒரு செய்தியை மட்டும் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு நம்ம பேசுகிறது ராவணா வலையொலி நம்முடைய தோழர் என்றுதான் அவர் சொல்ல வேண்டும், ஏகலைவன். அவர் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் ஏற்படுகிற முட்டல், மோதல், உரசல் இவைகளை பற்றி என்னதான் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை விளக்க அணி தலைவர் அது இல்லை. இது பாட்டாளி மக்கள் கட்சியில தான் கொள்கை விளக்க அணி தலைவர் என்று சொல்வார். நான் அப்படியே சொல்லிட்டேன். கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் சொன்னால் அதிலே ஒரு பொருள் உண்டு. இந்த சீமான் விஜய் விவகாரத்தை சொல்ற. ஆனா ராவணா வலையொலியினுடைய நம்முடைய ஏகலைவன், அவருக்கு நாம் தமிழர் கட்சியில் என்ன பொறுப்பு அல்லது பதவி என்று நமக்கு தெரியல. அவர் உடனே இல்லை செந்தமிழர் சீமானை உதயநிதி ஸ்டாலின் அனுப்பிய குழுவினர் சந்திக்கவில்லை, பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை, அங்கே பாருங்கள் சிசிடிவி புட்டேஜ் இருக்கிறது, விநாயகருக்கு சதுர்த்திக்கு வைக்கப்பட்ட நம்முடைய புட்டு இருக்கிறது, கொழுக்கட்டை இருக்கிறது, புட்டேஜ் இருக்கிறதா? சீமான் எங்கு போகிறார், எங்கு வாங்குறார், எதை பேசுகிறார், யாரை சந்திக்கிறார் என்று நெடுக ராவணா வலையொலி ஒருவேளை அப்படி ஒரு உளவுத்துறை போலும் செந்தமிழர் சீமான் அவர்களை கண்காணித்து செய்திகளை பேசுகிறதா, அல்லது சீமானுக்கு எதிர் தரப்பினருக்கு அவர் எங்கே போகிறார், என்ன பேசுகிறார், யாரை சந்திக்கிறார் என்கின்ற செய்தியெல்லாம் முன்னால அப்படி நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பொழுது ஒரே ஒரு செய்தி பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய ஐயா சசிபெருமாள் 2016 என்று நினைக்கிறேன், நாகர்கோவில்ல மது ஒழிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு தொலைக்காட்சி கோபுரத்தில் ஏறி மீட்க போன காவல்துறை போய் பார்க்கும்போது அவர் செத்து உடல் பிணமாகத்தான் ஐயாவை இறக்குனாங்க. இறக்கி அந்த உடலை அவருடைய சொந்த மாவட்டத்திற்கு, சேலத்திற்கு கொண்டு வருகிற பொழுது அந்த செய்தி ஒரு அரை மணி நேரத்தில் எனக்கு தெரிந்து, நான் இப்பொழுது ராவணன் குடியில் இருந்தேன், நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற தொடர்பு கொண்டு, தம்பி உடனே புறப்படுங்கள், நம்முடைய ஐயா சசிபெருமாள் உடலுக்கு மாலை வைத்து மரியாதை செலுத்தி அந்த உடலுக்கு முன்னால் நின்று மது ஒழிப்பே எங்கள் கொள்கை என்று ஒரு அறைகூவல், ஒரு சபதம் எடுக்கக்கூடிய வேலை நீங்கள் செய்ய வேண்டும், உடனே புறப்படுங்கள் அண்ணா, தம்பி என்று சொன்னேன். சரி அண்ணா என்று அதற்கான திட்டமிட்டார். ஆனால் அதற்குள்ள எப்படியோ அது வைகோவினுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், மதிப்புக்குரியவர், எனக்கு அது வேறு செய்தி, வைகோ அவர்களுக்கு திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் மூலம் போயிட்டு அவர் முன்னால போய் நின்றார். இவர் 4வது தலைவராக போய் நிற்கிறார். நான் சொன்னது முதல் தலைவராக ஐயா சசிபெருமாளுக்கு மலர் மாலை வைத்து வீர வணக்கம் செலுத்தி
மது ஒழிப்பு கொள்கைக்கு நீங்கள் ஒரு சபதம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். தம்பியும் சரிதான், நல்ல திட்டம்னா நான் உடனே புறப்படுறேன்னு எல்லாம் ஏற்பாடு செய்தாரு. ஆனா எங்கள் உடனே இருந்த ஒரு உளவாளி சீமான் போவதற்கு முன்பு வைகோ போகட்டும் என்று பேராசிரியர் சுப வீரபாண்டியனுக்கு நெருக்கமான மீசைக்காரர். அப்படி நடந்த அதுபோல ராவணா வலையொலி சீமான் லிங்குசாமி தேவர் வீட்டிலிருந்து வெளியே வர்ற நிலையிலிருந்து மறுபடியும் லிங்குசாமி தேவர் வீட்டிற்கு இரவு 12 மணிக்கு அவர் நுழைகிற வரை காணொளி எடுத்து உளவு வேலை பார்த்து வெளியிடுகிறாரா என்று நமக்கு தெரியவில்லை. அந்த புட்டேஜ் இருக்கிறது, கொழுக்கட்டை புட்டு இருக்கிறது என்று நம்முடைய தோழர் ஏகலைவன் சொல்கிறார். ஆனால் அவர் சொன்ன மறுத்த செய்தி அப்படியே முழுக்க குமுத ரிப்போர்ட்டர்ல வந்து விட்டது. இதுலதான் அவர் பணியாற்றினார் ஏகலைவன், எனக்கு தெரியும். அவர் நெற்றிக்கண்ணில் பணியாற்ற அந்த காலகட்டத்திலிருந்து நம்முடைய தோழர் ஏகலைவனை எனக்கு நன்கு தெரியும். அவர் பிறகு குமுதம் குழுமத்திலே இணைந்து, குமுதம் குழுமத்திலே ஒரு சிக்கல், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐயா வரதராஜனாருக்கும் குமுத குழுமத்தை உருவாக்கிய மூல முதலாளிக்கும் ஏற்பட்ட சிக்கல்ல இவர் ஒரு தரப்பிலே நின்று வேலை செய்தார். அதை செந்தமிழர் சீமான் வாயிலாகத்தான் ஐயா வரதராஜன் அவர்கள் என் மூலம் இந்த ஏகலைவனுடைய வேலையை நிறுத்த சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், சட்டப்படி பார்த்துக் கொள்கிறோம், நீதித்துறை மூலம் பார்த்துக் கொள்கிறோம், ஏகலைவன் இங்கு வேலை பார்த்து கொண்டே வேண்டாத வேலை செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு எதிராக என்று நேரடியாக என் மூலம் தூதுவிட்டு, பிறகு நான் அந்த செய்தியை ஏனென்று சொன்னால் ஏகலைவனுக்கு பின்னால இன்றைக்கு இருக்கிற நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் அணியில இருக்கிறார் பாருங்க, பேசு பொருளா இருக்கிறார்ல செந்தமிழர் சீமான் அவர்களால் தமிழ் தேசிய களத்தில் உருவாக்கப்பட்ட வார்க்கப்பட்ட ராஜீவ்காந்தி என்ற தம்பி, அந்த தம்பி வழக்குரைஞராக ஏகலைவன் பின்னால் இருக்கிறார் நாம் தமிழர் கட்சி. பிறகு தம்பி பாக்கியாவும் அதன் ஊடாக ஊடுருவியதாக செய்தி கிடைத்தது. வரதராஜன் ஐயா என்னிடத்திலே ஆளை விட்டு பேசிய பிறகு நான் நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்களிடத்திலே சொல்லி, நாம் தமிழர் கட்சி அதிலே தலையிடக்கூடாது, ஏற்கனவே தம்பி சரவணன் என்கின்ற ஒரு ஊடகவியலாளர் மூலம் ஜூனியர் விகடனிலே உங்களுடைய செய்திகள் வருவதற்கு பெரும் தடை ஏற்பட்டு விட்டது, சரவணன் திருப்பி அடிப்பேன் என்கின்ற தலைப்பில் உங்களுக்காக எழுதினாரு, சரவணனுக்கும் ஜூனியர் விகடன் நிர்வாகத்திற்கு ஏற்பட்ட சிக்கலில் நீங்கள் மூக்கை துளைத்து சரவணனுக்கு ஆதரவா பேசியதுனால ஜூவில ஒரு செய்தி உங்களுக்கு வரல தம்பி, அது மாதிரி இருக்கக்கூடாது, ஊடகத்துக்குள்ள 1000 சிக்கல் வந்தாலும் நம்ம கட்சியில தலையிடக்கூடாது என்று சொன்ன தம்பியும் அன்றைக்கு மிக சரியான என்னுடைய கோரிக்கை ஏற்று கருத்தை ஏற்று மிக சரியாக நடவடிக்கை எடுத்து ராஜீவ் காந்திக்கும் பாக்கியாவுக்கும் முட்டுக்கட்டை போட்டார். பிறகு முதலாளி வரதராஜன் ஐயா தான் அதில் வென்றால் அவருடைய நிர்வாகத்தின் கீழே தான் இருக்கு. பிறகு இவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார். பிறகு எப்படியோ பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது ராவணா வலையொலியில 3 லட்சத்திற்கு மேற்பட்ட பார்வையாளர் இருக்கிறார். சரி, அவர் ஒரு ஊடகவியலாளராக ஒரு மூத்த பத்திரிகையாளராக செயல்படுவதில் நமக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அவர் சொல்லலாம், நம்முடைய தமிழா பாண்டியன் பேசுவதை போல, ரவீந்திரன் துரைசாமி பேசுவதை போல மூத்த ஊடகவியலாளர்கள் பலர் தொலைக்காட்சிகளிலே சமூக வலைதளங்களில் பேசுவதில் பேசலாம். ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் போல் பேசுவதற்கு ஏகலைவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? நான் தான் சொன்னேன், விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் என்று தெரிந்து கொண்டே அதைத்தான் இப்ப 2-3 நாட்களாக நம்முடைய நாம் தமிழர் தலைமை அமைப்புகளே இருக்கக்கூடிய 2-3 தம்பிமார்கள் என்னோடு கலந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. விஜய் அரசியலுக்கு வருகிறார் என்று தெரிந்தவுடனே அவர் பின்னால் மிகப்பெரிய அதிகார வர்க்கம் ஒன்று இருக்கிறது. வருமான வரித்துறை மூலம் நெருக்கடி வந்தபோது 3 முறை நடிகர் விஜயை, இந்த கூத்தாடி விஜயை காப்பாற்றிவிட்ட ஒரு ஆற்றல் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த ஆற்றல் எதற்கு விஜய் கட்சியை தொடங்க சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் தமிழர் கட்சியில் தேசிய தலைவர் பிரபாகரன் படம் எங்கு பார்த்தாலும் வைக்கப்படுகிறது. எந்த கூட்டத்தில் பேசினாலும் செந்தமிழர் சீமான் என் தலைவன் என்று பேசுகிறார். அதை மடைமாற்ற வேண்டும்.
செந்தமிழர் சீமான் அவர்களுக்காகவும் நாம் தமிழர் கட்சிக்காகவும் விழக்கூடிய லட்சக்கணக்கான புதிய வாக்காளர்களுடைய வாக்குகளை திசை திருப்ப வேண்டும், மடைமாற்ற வேண்டும். அதற்கு ரஜினி உதவுவாரா என்று பார்த்தார். சீமான் போட்ட போடுல ரஜினிகாந்த் துண்டை காணும் துணியை காணும் என்று எல்லாத்தையும் உதறிவிட்டு ஓடிவிட்டார். கமலஹாசன் அப்படித்தான் களத்தில் இறக்கினார்கள். நான் என்ன சொன்னனோ அதுதான் இன்றைக்கு நடந்தது. கமலஹாசனை வீட்டில் போய் செந்தமிழர் சீமான் சந்திப்பது பிழை என்று நேரடியாக சொன்ன கட்சியில இருக்கும் போதே ஓரம் கட்டி விட்டோம் ஐயா வியனரசை பாக்கியா. ஆனால் அதே கமலஹாசனுடைய முடிவு இன்னைக்கு என்ன? அதற்கு பின்னாலே அதிகார வர்க்கம் இருக்கிறது. 2019 மக்கள் நீதி மையம் என்கின்ற ஒரு கட்சி வரவில்லையானால், கமலஹாசன் வரவில்லையானால் அவருக்கு விழுந்த 17 லட்சம் வாக்குகளில் பாதி வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அப்போவே வந்திருக்கும். 25 லட்சத்தை தாண்டி இருக்கும். ஆனால் அந்த கமலஹாசன் வீட்டில் அதற்கு பின்னால RSS பாசிச பாரதிய ஜனதா கட்சி பக்கத்தில் நிற்கிறாரு. நிர்மலா சீதாராமனோடு சமமாக உட்கார்ந்து பேசிய ஒரு பெரும் புள்ளி சீமானுக்கு பின்னாலே நிற்காரு. நான் சொன்னேன் கேட்கல, சரி போனா போன்னு கடந்து வந்துட்டோம். பிறகு விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் என்ற செய்தியை தில்லி மூலம் நான் தெரிந்து கொண்டு எச்சரிக்கை மணி அடித்தேன் 11 முறை. அப்படி என்ன தேவை வந்தது? இருக்கக்கூடிய திராவிட அமைப்புகளுக்கும் இந்திய தேசிய கட்சிகளுக்கும் மாற்றான ஒரு தமிழ் தேசிய களமாக, தமிழர்களின் தேசிய பேர் இயக்கமாக நாம் தமிழர் கட்சியை தமிழர் தந்த சீபா ஆதித்தனாருடைய கொள்கையை ஏற்று தொடங்கி கட்சியை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் ஒரு கூத்தாடி கட்சி தொடங்குறார் என்றால் அந்த கூத்தாடிக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடித்திருந்தால் ரஜினிகாந்த் ஓடினது போல அவனும் ஓடியிருப்பான். யாரு? நடிகர் விஜய் ஓடியிருப்பார். நீ கட்சி தொடங்கி பார்த்து தம்பி பார்த்து கொள்வோம் என்று சீமான் ஒரு எச்சரிக்கை மணி அடித்திருந்தா கட்சியே வந்திருக்காது. தமிழக வெற்றி கழகமே வந்திருக்கிறாரு. புஷி ஆனந்தன் ஆடுகிற ஆட்டம் இல்லாமல் போயிருக்கும், யாருன்னே தெரியாது. அதை விட இப்ப ஒருத்தர் உயரமான மனிதர் என்று ஏகலைவன் சொல்றாரு. ஏன் பேர சொல்ல வேண்டியதானே? அர்ஜுன் ஆதவ்னு சொல்ல வேண்டியதானே? அந்த துணிச்சல் இல்லை ஏகலைவனுக்கு. அர்ஜுன் ஆதவ் விடுதலை சிறுத்தையிலிருந்து விலகி இன்னொரு கட்சியை தேடி இருக்க மாட்டார், வேற எந்த கட்சிக்காக போயிருப்பார். அவரே இன்றைக்கு புஷி ஆனந்தனும் அர்ஜுன் ஆதவும் தான் இன்னைக்கு திரைப்பட கதை உரையாடல் எழுதி கொடுக்கக்கூடிய வசனகர்த்தா என்றே சொல்லுவோமே, விஜய்க்கு வசனகர்த்தாவாக இருக்கிறார்கள். இந்த 2 பேரும் யார் என்றே தெரியாமல் போயிருக்கும். சீமான் ஒரு எச்சரிக்கை மணி அடித்திருந்தார். ஆனா நான் சொன்னேன் 16 முறை அவரை சந்திக்க வேண்டிய தேவை என்ன? இல்லை என்றால் என் தம்பி களஞ்சியம் ஏன் சொல்றாரு? நான் தான் எளிய தமிழன், ஏழை சோல் அம்பலத்துக்கு ஏறி இருந்தால் இன்றைக்கு புலிவேட்டைக்கு புறப்பட்ட சீமான் எலிவேட்டையில நின்றுகிட்டு இருக்காரு. நான் சீமானுக்காக பேசல, நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ணல. நம்முடைய ரோவணா வலைவலி ஏகலைவனுக்கு விடை சொல்லி கொண்டிருக்கிறார். புலிவேட்டைக்கு புறப்பட்ட செந்தமிழர் சீமான் இன்றைக்கு எலிவேட்டைக்கு வந்து கொண்டிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினை சீமான் சந்திக்கவில்லை. உதயநிதி ஸ்டாலின் அனுப்பிய குழுவை சந்திக்கவில்லை. ஏன் என்று சொன்னால் முடிந்தது. நம்முடைய மாண்புகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஆளுமை, அடுத்த ஆளுமை திராவிட முன்னேற்ற கழகத்திலே உதயநிதி ஸ்டாலின் மாண்புமிகு துணை முதலமைச்சர். அப்படியானால் எடப்பாடி பழனிசாமி நம்முடைய அண்ணாச்சி பச்சை தமிழர், அவர் நாம் தமிழர் பற்றியும் கவலைப்பட மாட்டார், நடிகர் கூத்தாடி விஜயை பற்றியும் கவலைப்பட மாட்டார், உதயநிதி ஸ்டாலினை பார்க்கவே மாட்டார். அவர் எப்படியாவது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமுடி மக்களால் ஒதுக்கி தள்ளப்படுமேனால் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், நான் தான் முதலமைச்சர் என்கின்ற அந்த தன்னம்பிக்கையோடு பச்சை தமிழர் இல்லையா, தூத்துக்குடி துப்பாக்கி சூடெல்லாம் இருக்கட்டும். அதற்கு முன்னால் ஐயா கலைஞர் 17 தமிழர்களை தாம்பரமன் ஆற்றிலே தண்ணியிலே அடித்து கொண்டு அதெல்லாம் இருக்கட்டும். அம்மையார் ஜெயலலிதா பரமக்குடியிலே துப்பாக்கி சூடு நடத்தி 6-7 தமிழர்கள் மாண்டு மடிந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் மறக்க முடியாது, மன்னிக்கவும் முடியாது. இந்த திராவிட இயக்கங்களுடைய கொலை வெறி சம நிகழ்வுகளை அது வேற செய்தி. ஆனாலும் அரசியலில் தமிழீழ விடுதலை போராட்டத்தை இந்த அளவுக்கு இனப்படுகொலை நடந்த ஒரு மண்ணிலே, குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே சிங்கள கட்சி வேட்பாளர் வெல்லக்கூடிய நிலைக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா அரசியல்ல எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எடப்பாடி எவரை பற்றி கவலைப்பட மாட்டார், அவர் தன்னம்பிக்கையோடு களமாடி இருக்கார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் பேராபத்து. யாரால? தமிழக வெற்றி கழகத்தினரால.
இந்த கூத்தாடி விஜயால. அப்ப இன்னும் 6 மாதம் தான் இருக்கு. 6 மாதத்துக்கு பிறகு ஆட்சி அதிகாரம் அப்படியோ இப்படியோ மாறக்கூடும், எல்லாமே தலைகீழாக புரளக்கூடும். அப்படியானால் அரசியலில் தான் ஒரு ஆற்றலாக வளர்ந்து வந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கூத்தாடி விஜய் நமக்கு எதிராக வந்து விடுவார் என்ற சிந்தனை. ஏன் லிங்குசாமி தேவர் வீட்டில் தான் போய் பார்க்கணுமா? செந்தமலர் சீமானே குழுவினரே பேச முடியாதா? அதெல்லாம் நான் அன்றைக்கே சொன்னேன். என்றைக்கு மூகா முத்து அவர் என்ன பெரிய தமிழ் தேசிய போராளியா இல்ல இந்திய தேசிய விடுதலை போராளியா? அவரால் இந்த மொழிக்கு இனத்துக்கு நிலத்திற்கு என்ன நிகழ்ந்தது? அவர் இறந்ததற்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் துக்கம் கேட்க போனாரே நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். துக்கம் கேட்டாரா அல்லது அரசியல் பேசினாரா? அது நமக்கு தெரியாது. நமக்கு உளவாளி அங்க கிடையாது. அங்கே நம்முடைய ஏகலைவன் சொன்னது போல புட்டேஜ் கிட்டேஜ் எல்லாம் பார்க்க முடியாது. அது முதலமைச்சருடைய இல்லம், மிக 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 கண்காணிப்பு வளையத்துக்குள் இருக்கக்கூடிய இடம். அங்கே என்ன பேசுறாங்கன்னு தெரியும். ஆனால் உதயநிதி ஸ்டாலினிடம் 15 நிமிடம் தேவாவையும் பாக்கியாவையும் ரிசார்ட்டையும் ஓரம் கட்டிவிட்டு செந்தமலர் சீமான் தனி அறைக்குள் பேசினாரா இல்லையா? ஏகலைவனுக்கு தெரியுமா? அந்த பேச்சின் அடிப்படையிலே தான் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எதிரிகள் திராவிட அமைப்புகளும் இந்திய தேசிய அமைப்புகளும் இந்துத்துவ பாசிச பாரதிய ஜனதா கட்சி என்று முழங்கிய சீமான், ஏன் தம்பி அண்ணன் தனியா போராடுகிற, அண்ணனுக்கு தோள் கொடுக்கணும், துணை நிற்க வேண்டும் என்று விஜய் வருகிறார். 2016ஆம் ஆண்டு கடலூர்ல வேட்பாளர் அறிவிப்பு மாநாடு நன்கொடை கேட்டு அனுப்புனீங்க. என்ன விடை சொன்னார்? அதெல்லாம் வெளியே சொன்ன வெட்கக்கேடு. அப்படிப்பட்ட கூத்தாடி விஜயை என் தம்பி என் தம்பி அவர் மாநாட்டிலே நான் கலந்து கொண்டு பேச போகிறேன். அப்புறம் அழைக்கவே இல்லை. தெரிஞ்ச பிறகு என்னை அழைக்கவில்லை, யாரையும் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் புலிவேட்டைக்கு புறப்பட்ட நாம் தமிழர் கட்சி எலிவேட்டைக்கு வந்து நிற்பதனுடைய உள்முக காரணம் என்ன? அடுத்தாப்புல இன்றைக்கு வந்துட்டு வேட்பாளர்கள் அறிவிப்புகள்ல 50 தொகுதியில் இதை நம்ம முன்னெச்சரிக்கை மணி அடித்தோம். வேட்பாளர்களை அறிவிக்க கூடாது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதிகாரமுள்ள அமைப்புகள் பணம் பலம் படைத்தவர்கள் அரம்பியர்கள் வைத்து மிரட்டி வேட்பாளர்களை விலை பேசுவார்கள். வேட்பாளர்களுக்கு தெரியாமல் வேட்பாளர் குடும்பத்தினரிடம். அப்படித்தான் இன்றைக்கு இட்டும் போகன கார்த்திக் மாட்டிக்கொண்டு விழித்துக் கொண்டு இருக்கிறார். மோனிஷா தமிழச்சி அங்கு களம் இறங்குவார், இறக்கப்படுவார். நம்ம சொன்னோம், இன்றைக்கு அதையும் போட்டாங்க. அண்ணாவுக்கு கண்ணா பின்னா குடைச்சல் தரும் தம்பிகள் வந்துட்டு செய்யுது. இத 6 மாதத்துக்கு முன்பே நாம சொன்னோம். இந்த நிலையில இன்றைக்கு நடிகர் விஜய் அந்த பக்கம் நின்று இந்த பக்கம் நின்று நடுப்புகள் நின்றால் சுமையுந்து அடித்து சாக போவாய் என்றெல்லாம் சொல்லிட்டு இன்றைக்கு அணில்களை வேட்டையாட போகிறோம் என்று புலிவேட்டைக்கு புறப்பட்ட நாம் தமிழர் கட்சியும் செந்தமலர் சீமானும் எலிவேட்டைக்கு வந்து நிற்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலினை சந்திக்கவில்லை என்று செந்தமலர் சீமான் சொன்னால் நம்ம ஏற்கலாம். அப்படி எந்த குழுவையும் நான் சந்திக்கவில்லை என்று அவர் சொன்னால் சரி, ஒத்துக்கொள்ளலாம். ஆனா ஏகலைவன் யார்? எதற்கு முட்டுக் கொடுக்க வேண்டும்? சில மாதங்களுக்கு முன்பு சொன்னாரே, நாம் தமிழர் கட்சிக்கான என்னுடைய ஆதரவை நிறுத்தி விடுகிறேன், சில காலம் நான் அமைதியா இருக்க போறேன், துறவரம் போன்ற ரஜினிகாந்த் கூட இமயமலைக்கு போகிற என்று சொன்ன ஏகலைவன் மீண்டும் இன்றைக்கு கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகனை முந்திக் கொண்டு பேச வேண்டிய மர்மம் என்ன? கூடிய விரைவில் நாமே இந்த மர்மத்தை உடைப்போம். நன்றி, வணக்கம்.